ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்பு குக்கிங் ரெசிபி நம்ம சேனலில் வர்றதே கிடையாது. இனி வந்து குக்கிங் ரெசிபிஸ் போடலான்னு முடிவெடுத்து ஃபஸ்ட்டு நம்ம விஎம் லைஃப் ஸ்டைல் விஜி அவங்களுக்காக இந்த ரெசிபி அப்லோட் பண்ணுறேன். முருங்கைக்காய் காரக்குழம்பு, விஜயோட பாஷையில் சொன்னால் முருங்கைக்காய் காரக்குழம்பு. அவங்க அப்படி தான் மென்ஷன் பண்ணுவாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? முருங்கைக்காய் காரக்குழம்பு ரொம்ப சிம்பிள் தாங்க. நம்ம மட்டன் குழம்பு வைக்கிற டேஸ்ட்லேயே செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். எண்ணெய் ஊற்றிக்கங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் எனக்கு தேவையான அளவுக்கு எடுத்துருக்கிறேன். ஒரு 4-5 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி, சீரகம், சோம்பு, 2 பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய் எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி வந்து போட மாட்டேன் நான். மட்டன் குழம்புக்கு நம்ம இஞ்சி சேர்க்க மாட்டோம்ல, அதனால் நான் முருங்கைக்காய் குழம்புக்கும் சேர்த்துல. பூண்டு மட்டும் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா வதக்கிட்டு காரத்துக்கு தேவையான அளவுக்கு தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், மல்லித்தூள் அதுவும் தேவையான அளவுக்கு போட்டு நல்லா வதக்கிடலாம். எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு வாய்ஸெல்லாம் கொடுத்து, கொஞ்சம் அப்படி இப்படி முன்ன பின்ன இருக்கும். நல்லா வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எந்த பாத்திரத்தில் சமைக்கிறோமோ அதையே வச்சுக்கோங்க. நான் வந்து மண்பானையில் சமைக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, கட் பண்ணி வச்ச முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கின பிறகு அரைச்சி வச்சுருக்கோம்ல மசால், அதையும் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். ஐயோ சொதப்புது. ஓகே, மூடி வச்சுருங்க. அவ்வளோதான். நல்லா எண்ணெயெல்லாம் திரிஞ்சு முருங்கைக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எதாக இருந்தாலும் இதோட டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். நல்லாயிருக்கு நானே சொல்லக்கூடாது, செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஃபைனல் டச்சாக மல்லித்தலையும் தூவி இறக்கிடுறேன். விஜி, நீ வந்து என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்த முருங்கைக்காய் காரக்குழம்பு ரெசிபி இதோ உனக்காக. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத நீ வீடியோவில் போடு. அவ்வளோதான். இனி வந்து அடுத்த ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.